அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் கேள்வி. மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. நான் செந்தில். இது செந்தில் வேல் வீச்சு. வட இந்தியர்கள் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள். ஒரு நற்செய்தி கிடைத்திருக்கிறது வட இந்திய மக்களுக்கு, குறிப்பாக உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மக்களுக்கு ஒரு நல்ல பரிசு, நல்ல செய்தி ஒன்றை கொடுத்திருக்கிறார் இந்திய ஒன்றியத்தினுடைய தலைமை அமைச்சர் திரு மோடி அவர்கள். அதை நம்ம பகிர்ந்து கொள்வதில் நமக்கும் கூடுதல் மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். அந்த நற்செய்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, போனால் வராது, பொழுது போனால் திரும்பாது, இன்றைய கடைசி அப்படிங்கிற மாதிரி அப்படிலாம் இல்லை, அப்பப்போ இது நடக்கும். அந்த நற்செய்தி என்பது கேஸ் சிலிண்டர் விலை ஒன்று 50 ரூபாய் உயர்த்தப்பட்டிருக்கிறது. சூப்பர். அது மாதிரி பார்த்தீங்கன்னா பெட்ரோல் லிட்டருக்கு நியர்லி 1 ரூபி 76 காசு. அனைமா இன்னும் கொஞ்சமாக உயர்த்துவாங்க. சிலர் சொல்லக்கூடிய தகவலை கேட்டிங்கன்னா லிட்டருக்கு 20 ரூபாய் வரை உயர்த்துவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. லிட்டருக்கு இப்போ நியர்லி 1 ரூபி வச்சுக்கோங்க, 76 காசு. 76 காசு நம்ம எங்கேருந்து வைக்கிறது? 1 ரூபா தான் கணக்கு வைங்க. உயர்த்தப்பட்டிருக்கிறது. சூப்பர், மகிழ்ச்சியான செய்தி. அதே மாதிரி டீசல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசல் மொத்தமாக வாங்குவாங்கள்ல, டீசல் மொத்தமாக இப்போ நம்ம தமிழ்நாடு போக்குவரத்து கழகங்கள் இந்த மாதிரி மொத்தமாக டீசல் வாங்கக்கூடிய பெருநிறுவனங்கள், இவர்களுக்கெல்லாம் டீசல் ஒரு லிட்டருக்கு 25 ரூபாய் உயர்த்தி இருக்கிறார் மோடி. வெரி குட், சிறப்பு. அதனால் ரொம்ப நாட்டு மக்களுக்கு இதெல்லாம் ஒரு நல்ல செய்தி, மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? குறிப்பாக இது யாருக்கு நற்செய்தி அப்படின்னு கேட்டிங்கன்னா, வட இந்தியர்களுக்கு நற்செய்தி. உத்தரப்பிரதேசம், அப்புறம் வேற என்ன, இப்போ 5 மாநில தேர்தல் நடந்து முடிஞ்சுதே, கோவா, இங்கே இந்த மாதிரியான மாநிலங்களில். இன்னும் அடுத்து இப்போ குஜராத்தில் தேர்தல் வரப்போகுது. டிசம்பரில் குஜராத்தில் தேர்தல் வரப்போகுது. டிசம்பர் வரைக்கும் ஏற்றுவாங்க. அதாவது எப்போ ஒரு நவம்பர் வரைக்கும் ஏற்றுவாங்க. நவம்பருக்கு அப்புறம் அந்த 1 மந்த் ஏற்ற மாட்டாங்க. அது நான் உறுதியாக சொல்கிறேன். மோடி நீங்கள் அந்த இடத்துல தப்பாக நினைக்கவே செய்யாதீங்க. எலெக்ஷன் வரும்போது எவ்வளோ தான் பொருளாதார நெருக்கடி இருந்தாலும் அந்த 1 மாதத்துக்கு அவர் ஏற்ற மாட்டார். அதில் அவர் உறுதியாக இருப்பார். இப்போவே ஏன் தெரியுமா ரொம்ப டிலே ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, 7 கட்ட தேர்தல் உத்தரப்பிரதேசத்துக்கெலாம். அதனால ரொம்ப நாளாக கிட்டத்தட்ட ஒரு 100 நாட்களுக்கு மேலாக ஏற்றாமல் வைத்திருந்தார். இப்போ சிலிண்டருக்கு 50 ரூபாய், பெட்ரோலுக்கு 1 ரூபாய். அப்புறம் நான் கிராஸ் செக் பண்ணியிருக்கிறேன், நிறைய பேர்கிட்ட விசாரிச்சிட்டேன், முக்கியமான ஆட்கள்கிட்ட விசாரித்தேன். ஹிந்துக்களுக்கு எந்த சலுகையும் கிடையாதான். அது ரொம்ப முக்கியம். நீங்கள் ஏதோ தப்பாக நினச்சிட போகிறீங்க, ஹிந்துக்களுக்கு விலை ஏற்றலை போல் அப்படின்னு. அதெல்லாம் விசாரிச்சிட்டேன். ஹிந்துக்களுக்கும் சேர்த்துத்தான் விலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால் ரொம்ப என்ஜாய் பண்ணலாம் நார்த் இந்தியர்கள். இப்போ நான் ஏதோ வட இந்தியர்கள் குறைத்து மதிப்பிடுறேன், கேலி பேசுகிறேன், பகடி பேசுகிறேன் அப்படி நினச்சிடாங்க. இறக்கத்தோடு தான் இருக்குது, பாவமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ டீசல் விலை ஏறினா என்ன கவலை, பெட்ரோல் விலை ஏறினா என்ன கவலை, ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம தான் நடந்தே போவோமே. இப்போ வேலை கொடுக்கறதுக்கு வேலை இல்லை, வேலை வாய்ப்பு இல்லை. உத்தரப்பிரதேசத்தில் வேலை வாய்ப்பு இல்லை, கவலை இல்லை. தமிழ்நாடு இருக்குது வேலை பார்க்குறதுக்கு. அப்போ தமிழ்நாட்டுக்கு என்ன செய்யலாம்? வேலை பார்த்துக்கலாம். சரி, தமிழ்நாட்டில் வேலை பார்க்குறீங்க, திடீர்னு கொரோனா காலகட்டங்க, கம்பெனிலாம் இழுத்து மூடிட்டாங்க, திருப்பி உத்தரப்பிரதேசத்துக்கு போகணும், டீசல் விலையெல்லாம் ஏறி போச்சு, ட்ரெயின் இல்லை, நோ பிரச்சனை, நோ இஷ்யூ, நடந்தே போகலாம். நடந்தே போவாங்க பார்த்துருக்கீங்களா? பீகார், உத்தரப்பிரதேசம், அந்த கடின உழைப்பு தான் அவர்களை இவ்வளோ தூரம் வச்சுருக்குது. அப்புறம் போகும்போது நம்ம நினச்சலாம் அப்படின்னா, உற்சாகம் இருப்பதற்கு ஜெய் ஸ்ரீராம், ஜெய் ஸ்ரீராம் அந்த மாதிரிலாம் நம்ம சொல்லிக்கிட்டே போகும்போது அது நமக்கு ஒரு சக்தி பிறக்கும் உடம்புல. அதன் மூலம் நம்ம நடந்தே போகலாம். அந்த மாதிரியான வாய்ப்பு இருக்குது. இப்போ நம்ம பார்த்தோம், கங்கை கரை ஓரங்களிலெல்லாம் பிணங்களாக இருந்துச்சு. நம்ம பார்த்தோம், புகைப்படம்லாம் வச்சு கொரோனா காலகட்டத்தில். அப்போ அவங்களுக்கு ஒரு நன்மையாக அவங்க நினைக்கிறாங்க, நேராக என்ன செய்யலாம், சொர்க்கத்துக்கே போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறேன். தெரில என்ன ஒருவேளை வேறு என்ன யோசிப்பாங்க அப்படின்னு யோசிக்கிறேன். இப்போது மொத்தமாக டீசல் வாங்குறவங்களுக்கு விலை ஏற்றிட்டாங்க 25 ரூபா. இப்போ ட்ரெயின் டிக்கெட்டோ வேறு ஏதோ ஏற்றினாலும் கவலை இல்லை. ஏன் சொல்லுங்கள்? ட்ரெயினில் நம்மளாம் தான் என்ன செய்கிறோம், கரெக்டாக ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் டிக்கெட் எடுத்து அந்த ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட்டில் நம்ம சீட்டு தானா 4 வாட்டி செக் பண்ணி, அவங்களுக்கு கவலையே இல்லை. அன்ரிசர்வ்டில் டிக்கெட் எடுத்துட்டு எங்கே உட்காந்துருவாங்க, ரிசர்வேஷனில். சிலருக்கு கோவம் வரும், என்ன நீங்கள் ரொம்ப தான் நார்த் இந்தியர் வட இந்தியர்களை கொச்சைப்படுத்திக்கிறீர்களா அப்படின்னு கேட்டால், நான் கொச்சைப்படுத்தலை, ஃபேக்டை யதார்த்தத்தை சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். நான் கொச்சைப்படுத்தலை, அவங்களும் சேர்த்து கஷ்டப்படுறாங்க. ஆனால் அந்த கஷ்டத்தை மகிழ்ந்து ஏற்றுக்கொள்கிறார்களே. இப்போ யாராவது ஒருத்தங்க கேட்கணும்ல, வட இந்தியாவில் இப்போ உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிறவங்களோ, மத்திய பிரதேசிலையோ, குஜராத்லேயோ இருக்கிறவங்க, எப்பா சாமி கேஸ் விலையை உயர்த்திட்டே நாங்கள் என்ன செய்வோன்னு இதுக்குள்ளே ரோட்டுக்கு வந்திருக்கணுமே, வரலையே. அப்படின்னா என்ன அர்த்தம்? வர வேண்டிய அவசியமே இல்லை, நமக்கு தான் என்ன இருக்குது. இப்போ நீங்கள் வேறு ஒன்றும் இல்லை, இப்போ இன்னும் 2 நாளில் நீங்கள் எழுதி தரேன், 2 நாளில் இங்கே இருந்தால் ஏதாவது முஸ்லீம் பிரச்சனை கிளப்புறாங்களா இல்லையான்னு பாருங்கள். நமக்கு திடீர்னு காஷ்மீர் ஃபைல்ஸ் அப்படி வரும். அந்த இப்போ நீங்கள் என்னங்க டீசல் விலை 25 ரூபா ஏற்றிருக்கீங்க, பெட்ரோல் விலையை 1 ரூபா ஏற்றிருக்கீங்க, சிலிண்டர் பாருங்கள் 50 ரூபா ஏற்றிட்டாங்க. அதெல்லாம் விடு, அது அப்புறம் பேசுவோம். அந்த 3வது இதில் பார்த்தியா
மூணாவது தெருவில் என்னாச்சு? அந்த பாய் வீட்டு பிள்ளைகள். ஆமாம், பாய் வீட்டில் பிள்ளைகள் இருக்குது. ஹிஜாப் போட்டு போகுதுப்பா. அப்போ அதுதான் பெரிய பிரச்சனை. அப்படி தானே? இப்போ அதுதானே பெரிய பிரச்சனை. அப்படின்னா நம்ம என்ன பண்ணுறது? இறக்கப்படுறதா, வருத்தப்படுறதா, கோவப்படுறதா, விழிப்புணர்வு கொடுக்குறதா, என்னன்னு எனக்கு புரியல. இல்லை, ஏதோ ஒன்று செய்யணும்ல. வட இந்தியா விட்டுருங்க, இங்கே இருக்கிற ஜி ஆதரவாளர்கள் இப்போ இந்த வீடியோவுக்கு கூட என்ன திட்டுவாங்க கொஞ்சம் பேர். இப்போ திட்டுறவன் வீட்லேயும் சேர்த்து தான் 50 ரூபா சிலிண்டர் விலை உயர்ந்திருக்கு. அவனுக்கு என்ன? வெட்டியாக உட்காந்துருப்பான். அவங்க அப்பா அம்மா பாவம் கஷ்டப்பட்டு இல்லை நொந்து நூலாகி எங்கேயா வாட்ச்மேன் வேலை பார்த்து, கைவண்டி இழுத்து, கை ரிக்ஷா இழுத்து, ஏதோ ஒன்று காய்கறி கடையில் வேலை பார்த்து கஷ்டப்பட்டு வீட்டுக்கு வந்து நினச்சிவாங்க. சிலிண்டர் விலை 50 ரூபா கூடிடுச்சுன்னா அந்த அம்மாவுக்கு தான், அவங்களும் நம்ம அம்மா மாதிரி தானே, அந்த தாய்க்கு தான் தெரியும் அந்த கஷ்டம். இவனுக்கு பிரச்சனை இல்லை. இவன் என்ன செஞ்சிருவான்? எங்கள் ஜி இருக்கிறாரே அப்படின்னு இது வெட்டியாக சுற்றிட்டு இருக்கிற குரூப் தானே. அப்போ இதுக்கு யோசிக்கிறதுக்கு அறிவு கிடையாது. இல்லை, பாவம் அறிவு இருந்தால் கேட்கும்ல. என்னடா பண்ணிகிட்டு இருக்கிறீங்க? சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைஞ்சி போச்சுடா. சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைந்த போதும் நீங்கள் ஏன் டீசல் விலையை ஏற்றுறீங்க, ஏன் பெட்ரோல் விலையை ஏற்றுறீங்க, ஏன் கேஸ் விலையை ஏற்றுறீங்க அப்படின்னு கேள்வி கேட்கணும். கேட்க மாட்டோம். ஏன்னா நம்ம டிசைன் எப்படி. இப்போ என்னை திட்டுறான்ல, என்னை திட்டுறவனுக்கு சேர்த்தா நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஏன்னா என் வீட்டுக்கு மட்டுமா ஏறி இருக்கு, உங்கள் வீட்டுக்கும் சேர்த்தான் ஏறி இருக்கு. ஆமாவா இல்லையா? இப்போ இப்படி வருவோம். ஒரு சின்ன கோயில் எடுத்துக்கங்க. ஒரு சின்ன கோயிலில் சிறு கோயிலில் பூசை வைக்கிற, ஒரு பூஜை செய்கிற ஒரு சாதாரண ஒரு பூசாரி எடுத்துக்கங்க. அவருக்கெல்லாம் என்ன சம்பளம் இருக்கும்? இப்போ அவருக்கும் சேர்த்தா என்ன செய்யுது? கேஸ் விலை, பெட்ரோல் விலை, டீசல் விலை ஏறுது. பட் இப்போ நமக்கு அது பிரச்சனையா? அது பிரச்சனை இல்லை. எது பிரச்சனை? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பெரியாருங்க. பெரியாரா அப்படின்னு கேட்டுட்டா, பெரியாரை சொன்னால் இவன் ஏற்றுக்க மாட்டான் போல இருக்க, ரைட்டு விடு. எல்லாத்துக்கும் காரணம் இந்த ஹிஜாப் தாங்க. அப்படி கிளப்புறது அதுவும் இல்லையா? எல்லாத்துக்கும் காரணம் இந்த பிரியாணி தாங்க. இல்லை, இப்போ அண்ணாமலை என்ன செய்வார்னு யோசிச்சுட்டு இருக்கிறேன். அவருக்கு பிரச்சனை இல்லை. டீசல் விலை ஏற்றினா என்ன, 25 ரூபா இல்லை 250 ரூபா கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. அவர் கட்சியிலேருந்து நிதி வருது, கட்சி எல்லாத்தையும் கவனிச்சுக்கும், கட்சி கார் இருக்குது, எல்லாம் இருக்குது, அவர் ஜாலியாக இருப்பார், பிரச்சனை இல்லை. ஆமாம் தானே? அதானே உண்மை. ஆனால் இப்போ அந்த கட்சியிலே சாமானியர்கள் இருப்பாங்கல்ல, அவங்க நிலைமை. இப்போ பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கக்கூடிய சாமானியர்களை நோக்கி நான் கேட்குறேன், என்னை விட்டுருங்க, நான் சொல்லலைன்னு நினச்சிக்கங்க. நீங்கள் ரொம்ப விருப்பு வெறுப்பின்றி சாதாரணமாக நிதானமாக நின்று யோசிச்சு பாருங்கள். மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் கச்சா எண்ணெய் ஒரு பீப்பாய் எத்தனை டாலர்? இப்போ எவ்வளவு? $153 கிராஸ் பண்ணிச்சுங்க. $153 கிராஸ் பண்ணிச்சு. அப்போ என்ன ஏறல? 60 ரூபா 65 ரூபா பெட்ரோலுங்க. இப்போ $100 கீழே வந்துடுச்சு. இப்போ எவ்வளவு? 102 ரூபா. அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்லுங்கள், யார் திறமையான ஆட்சி, யார் திறமையான நிர்வாகம்? அப்போ இதை பற்றி நீங்கள் கேள்வி கேட்பீங்களா மாட்டிங்களா? இப்போ இலங்கையில் நடந்துட்டு நான் எழுதி தர்றேன். இலங்கையில் நீங்கள் பாருங்கள், பெட்ரோல் டீசலுக்கு நீண்ட வரிசையில் நிற்கிறாங்க. உணவில்லை, விலைவாசி உச்சத்துக்கு போயிடுச்சு. 1 கிலோ பச்சை மிளகா 1000 ரூபாய். நான் சொல்லலை, இலங்கையிலிருந்து வந்து தமிழ் குரலுக்காக பிரத்யேகமாக பேட்டி அளித்து சென்றிருக்கிறார் சிவாஜிலிங்கம், இலங்கையினுடைய முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர். அவர் சொல்கிறாரு 1 கிலோ பச்சை மிளகா 1000 ரூபாங்க எங்கே அப்படிங்கிறாரு. என்ன காரணம்? இதே மத வெறி, இன வெறி, சிங்களம் அப்படிங்கிற இன வெறியிலையும் பௌத்த மத வெறியிலையும் அந்த அரசு இருந்துச்சு. வளர்ச்சியை பற்றியே சிந்திக்கலை, நாசமாக போச்சு எல்லாம். அங்கே அவர்கள் தமிழர்களை விரோதிகளாக காட்டி 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 ஆட்சியில் இருந்தாங்க. சிங்கள இன வெறியில், பௌத்த இன வெறியில் அங்கே இருக்கிறவங்களாம் ராஜபக்சேவுக்கு திருப்பி திருப்பி ஓட்டு போட்டான். இன்றைக்கி அந்த நாடு சீரழிஞ்சு சின்னாபனமாக இருக்குது. ஆனால் என்ன சிக்கல் தெரியுமா? சீரழியும் போது அவன் மட்டும் சீரழிய மாட்டேங்கிறான், சேர்ந்து ராஜபக்சே வேண்டாம் என்று சொன்ன நம்முடைய தொப்புள் கொடி உறவுகள் தமிழர்களும் இன்றைக்கு கண்ணீரில் மிதக்கிறார்கள். இதே சிக்கல் இந்தியாவுக்கு நாளைக்கு வரும். வட இந்தியாவில் இருக்கிறவன் ஓட்டு போட்டுருவான். சிக்கல் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் சேர்த்து வரும். நான் எழுதி தர்றேன். வேண்டான்னு சொல்கிற தமிழ்நாடு சேர்த்து அல்லல் படும். விலைவாசி உயர்வில், வேலையில்லா திண்டாட்டத்தில் நடக்கும். இன்றைக்கி என்ன இலங்கையில் நடந்திருக்கோ இதே மாதிரி. ஏன்னா பண மதிப்பு நாம் விழுந்துக்கிட்டே இருக்கோம். 40 ரூபா ஆக்குவேனார் ஒரு டாலருக்கு. அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பை 40 ரூபாய்க்கு கொண்டு வந்து நிப்பாட்டுவேனார். 1 ரூபாய்க்கு வரலாம் சிலர் பேசினாங்க. இன்றைக்கி 74 ரூபாயை தாண்டி போயிட்டுருக்குது. அப்போ என்ன நடக்கும்? பணவீக்கம் அதிகரிக்கும். பணவீக்கம்னா என்ன? பணம் குண்டாயிருமா? அப்படி இல்லை, ரொம்ப சிம்பிள்.
உங்களுடைய சம்பளம் அங்கேயே இருக்கும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு இப்படி உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லலாம். 10,000 சம்பளம் வாங்குறீங்கன்னா 10,000 சம்பளம் வாங்குவீங்க. சரியா? இப்போ ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ ஒரு உதாரணத்துக்கு வச்சுப்போம். ஒரு 10,000 வந்து ஒருத்தர் வந்து ₹1,00,000 இருக்குது ஒருத்தர்கிட்ட. அவர் வந்து பேங்க்கில் அந்த ₹1,00,000 போட்டு பென்ஷனர்னு வச்சுக்கோங்க. பேங்க்லேருந்து அவர் என்ன செய்கிறாரு, அதில் வர்ற வட்டி எடுத்து அவர் சாப்பிட்றாரு. சரியா? இப்போ அவருக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறாங்க, ஒரு ₹1000 அவருக்கு மாதம் வட்டி வருது அப்படி வச்சுக்கோங்க. ₹1000 ஒருத்தருக்கு மாதம் வட்டி வருது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். ₹1000 மாதம் வட்டி வருது. அவர் வந்து ஒரு தோசை ₹100ன்னு வச்சுக்கோங்க. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், எல்லாமே ஒரு தோசை ₹100 அப்படி வச்சுக்குவோம். இப்போ ₹1000 வட்டி வருது. அவர் எத்தனை தோசை சாப்பிடலாம்? 10 தோசை சாப்பிட முடியும். ஏன்னா ₹1000 வட்டி வருது. சரியா? இப்போ இதே ₹1000 வட்டி வரக்கூடிய இடத்துல அவருக்கு வட்டியை குறைச்சிடுவாங்க. பண வீக்கம்னா வேறு ஒன்றும் இல்லை. ₹1000 வர்ற இடத்துல அவருக்கு ₹800 வரும். ₹200 வட்டி குறைஞ்சிரும். சரியா? தோசை ₹100லேருந்து ₹120 ஆகிடும். புரியுது? இப்போ இவர் என்ன ஆவார்? சஃபர் ஆவாரா? அவருடைய தேவைகள் குறையுமா? அவரால் ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கைக்குள்ளே வாழ முடியாதா? இதுதான். அப்போ என்ன ஆகும்? பொருட்களுடைய விலை உயரும், வாங்கும் திறன் குறையும். வாங்கும் திறன் குறைய 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 நம்முடைய ஹெல்த் பாதிக்கப்படும், மருத்துவ செலவுகள் அதிகரிக்கும், நம்முடைய எல்லாமே அதை சார்ந்து என்ன செய்யும். இப்போ அதை நோக்கி இந்தியா நகரத் தொடங்கி இருக்கிறது. பட்டு நீங்கள் ஹாப்பியாக இருங்க. வட இந்தியர்கள் ஆல்வேஸ் ஹாப்பி. நமக்கு பட்னி இருந்தால் என்ன, வேலை இல்லைன்னா என்ன, என்னவா இருந்தா என்ன, ஜெய் ஸ்ரீராம் எனஃப் போதும், அவ்வளோதானே. இப்போ இங்கேயே அப்படி ஆயிட்டானே, இங்கே இருக்கிறவனே அப்படி தானே வர்றான். எவனாவது ஒருத்தன் நியாயஸ்தன் மோடியை நோக்கி என்னங்க நியாயம் இது, கச்சா எண்ணெய் விலை குறைந்த பிறகு எங்கே விலை ஏற்றோம் கேட்கணுமே, கேட்க மாட்டேங்கிறானே. பட் என்ன சொல்கிறது, நான் அடிக்கடி சொல்கிறது தான், திருப்பி சொல்கிறேன். இந்த அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கல், நான் எனக்கு ஒன்று வேண்டான்னு சொன்ன பிறகும் யாரோ 4 ஸ்டேட்டில் ஓட்டு போடுற காரணத்தினால நானும் சேர்ந்து அவன் செய்கிற தப்புக்கு, அவன் செய்கிற சிக்கலுக்கு நானும் சேர்ந்து என்ன செய்ய வேண்டியிருக்குது, பின்னடைவை தண்டனையை அனுபவிக்க வேண்டி இருக்கிறது. அப்போ இந்த அமைப்பு முறையில் இருக்கக்கூடிய சிக்கல் தொடர்ற வரைக்கும் இதுதான் நடக்கும். இப்போ அடுத்த குஜராத் இன்னும் கொஞ்ச நாளில் இப்போ இன்னும் நான் எழுதி தரேன். இப்போ இந்த பெட்ரோல் டீசல் விலையை மறைக்கிறதுக்கு எங்கேயாவது ஏதாவது இஸ்லாமியர்கள் இது நடக்குதா இல்லையா நீங்கள் பாருங்கள், எழுதி தரேன். நான் எலெக்ஷனுக்கு முன்னாடியே எலெக்ஷனை ஒட்டியே வீடியோ போட்டப்போ கொந்தளித்தார்கள் பலரும். ஏங்க வரும் எலெக்ஷன் முடிஞ்சிடுச்சு, 5 மாநில தேர்தல் முடிஞ்சிடுச்சு, பெட்ரோல் டீசல் விலை கேஸ் விலை உயர்த்துறாங்களா இல்லையா பாருங்கள் அப்படின்னப்ப நான் உயர்த்தியாச்சு. மகிழ்ந்திருங்கள் மக்களே, வேறு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. இங்கிருந்து பார்க்கும் இந்துக்களுக்கும் சேர்த்தே சொல்லிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. நல்லா சாமி கும்பிட்டுட்டு 3 வேளை பட்னியாக கிடாங்க, என்ன அதானே முக்கியம் நமக்கு. ஏன்னா ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை பூசாரி வேலையா? அதுக்கு நம்ம வீட்டில் பூசாரி இருக்கார், நம்ம சாமியை கும்பிட்டுக்கிட்டு போகிறோம். என்னைக்கு இந்த புரிதல் உங்களுக்கு வருதோ அன்னைக்கு நாடு உருப்படும். அது வரைக்கும் இந்த சிக்கல் தான். என்ஜாய் பண்ணுங்கள். ரைட்? நிறைய செய்கின்றேன். குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில். நன்றி.